கேட்டுக்கொள்கின்றோம். தொடர்ந்து நலம் தமிழ்நாடு திட்டத்தின் முதல் கட்டமாக தற்போது சமூக மற்றும் பெரு நிறுவனங்களின் பங்களிப்பு நிதி அரசு மருத்துவக் கல்லூரிகளுக்கு வழங்கப்படுகிறது. தொடர்ந்து பல்வேறு நிறுவனங்களின் பிரதிநிதிகள் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களிடம் காசோலையை வழங்கி சிறப்பிக்க இருக்கின்றார்கள். முதலாவதாக கேப்லின் பாயிண்ட் லெபார்டரிஸ் லிமிடெட் பெருங்குடி சென்னை நிறுவனத்தைச் சேர்ந்த தலைவர் திரு பார்த்திபன் அவர்களையும் துணைத் தலைவர் திரு விவேக் பார்த்திபன் அவர்களையும் அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். நலம் தமிழ்நாடு திட்டத்தின் முதல் கட்டமாக சமூக மற்றும் பெரு நிறுவனங்களின் பங்களிப்பு நிதி கேப்லின் பாயிண்ட் லெபார்டரிஸ் லிமிடெட் நிறுவனத்தின் சார்பாக 1 கோடி ரூபாய்க்கான காசோலை தற்போது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களிடம் வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. டிஎன் என்ற செக்ஷன் 8 கம்பெனி ஒரு நான் ப்ராஃபிட் கம்பெனி. இதன் மூலமாக பெரும் கார்ப்பரேட்ஸ் மட்டுமல்ல பொதுமக்களும் தங்களால் இயன்ற அளவிற்கு தமிழக சுகாதாரத்துறையை மேம்படுத்துவதற்கு பார்த்தீங்கன்னா அரசு மருத்துவமனைகளை இன்னும் பல உட்கட்டமைப்பு வசதிகள் செய்ய வேண்டியது இருக்கு. தமிழ்நாடு என்னதான் இந்தியாவிலே ஒரு முதன்மை மாநிலமாக இருந்தாலும் கூட மருத்துவத்துறையில இன்னுமே பல ஊர்களில் உங்களுக்கே தெரியும் பல மாவட்ட மருத்துவமனைகள் அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் அவங்களுக்கு இன்னும் உட்கட்டமைப்பு வசதிகள் செஞ்சு கொடுக்கணும். கேன்சர் போன்ற கொடிய நோய்களுக்கு லீனியர் ஆக்சிலரேட்டர் போன்ற நவீன கருவிகள் வாங்க வேண்டிய தேவை இருக்கு. இது அரசும் கண்டிப்பாக முழு அர்ப்பணிப்போட செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதையும் தாண்டி பொதுமக்களோட நன்கொடைகள் இருந்தால் இன்னும் சிறப்பாக எளிதில் இன்னும் வேகமாக அந்த சேவையை நம்ம மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும் என்பதற்காக இந்த நலம் டிஎன் என்ற ஒரு ஃபவுண்டேஷனை நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். இது ரொம்ப முதலமைச்சர் அவர்கள் சொன்ன மாதிரி மக்கள் கொடுக்கிற ஒவ்வொரு ரூபாய்க்கும் வெளிப்படைத்தன்மையாக ஒரு உத்தரவாதமாக அந்த பணம் முறையாக செலவு செய்யப்படும். பாத்தீங்கன்னா சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மதுரையில் நீங்க இருக்கீங்க, அங்க இருக்க ஒரு அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு எனக்கு நான் இந்த பர்டிகுலர் ஹாஸ்பிட்டலுக்கு தான் நான் ஒரு வசதி பண்ணி கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் அங்க ஒரு ஆர்ஓ பிளான்ட் நான் கட்டி கொடுக்கணும் விரும்புறோம். இல்ல இந்த ஒரு பிரைமரி ஹெல்த் சென்டருக்கு ஒரு அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு ஒரு காம்பவுண்ட் வால் இல்ல ஒரு சுற்றுச்சுவர் கட்டி கொடுக்க விரும்புறேன்னு சொன்னீங்கன்னா அந்த மருத்துவமனைக்கே ஸ்பெசிபிக்கா போகும். அப்படி இல்ல நான் எந்த தனியாக ஒரு நோக்கம் இல்ல பொதுவான நிதி கொடுக்கனாலும் அப்படியும் செய்யலாம். கண்டிப்பாக 100% டிரான்ஸ்பரன்சி முறையில் 100% வெளிப்படைத்தன்மையாக பாதுகாப்பாக அதை நீங்க பணம் செலுத்துவதற்கான வசதி ஏற்படுத்தப்பட்டிருக்கு. இன்னைக்கு ஒரே பாருங்க, இது ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ். கண்டிப்பா நம்ம நல்லா இருக்கோம், ஆனா இன்னும் மேம்படுத்துறதுக்கான அனைத்து பாசிபிலிட்டிஸும் இருக்கு. கண்டிப்பா நாங்க பண்ணிட்டு இருக்கோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதாவது தனியார் தரத்திற்கு நேராக அரசு மருத்துவமனை இருக்க வேண்டும் என்பதுதான் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் நிச்சயமாக இருக்கிறது. கண்டிப்பாக இந்த 5 வருடங்கள்ல நீங்க நிச்சயமா பாருங்க ஒரு குறிப்பிட்ட சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய வித்தியாசத்தை நீங்க கண்டிப்பாக பாப்பீங்க என்ற நான் உறுதியை நான் மூலமா நான் தெரிவிச்சுக்கிறேன்.